இன்றைக்கி நமக்கு ஹாப்பி ஆனிவர்சரி. ஒரு வழியாக ஒரு வருஷத்தை கட்டாச்சு. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சிக்குவும் பயங்கரமாக ட்ரெஸ் பண்ணிட்டு, நானும் பக்குவும் பயங்கரமாக ட்ரெஸ் பண்ணிட்டு, நாங்கள் 2 பேரும் ஃபோட்டோ எடுத்துட்டு நாங்கள் கிளம்புன இடம் தான் கிரசன்ட். இதில் நாங்கள் 2 பேரும் மட்டும் இல்லை, எங்கள் கூட ஒரு அட்டியே வந்திருந்தோம். எங்கள் அட்டியில் வந்து 2 பேர் யார் அப்படின்னா அவங்க தான் வந்து பெரிய அட்டி. எங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வந்து இப்போ எல்லாருமே நாங்கள் ஃபேமிலி ஆகிட்டோம். இவங்க தான் வந்து ஜிஞ்சு அலைஸ் ஷெரில் அல்த்தியா. அப்படியே வெளியே நாங்கள் உள்ள போகிற இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஊறப்பட்ட வெரைட்டிஸ் வச்சாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கும்போது போதும் தம்பி நீங்கள் சேவ் பண்ணது போங்கடா உள்ள அனுப்பிச்சி விட்டாங்க. உள்ளே போயிட்டு நாங்களாம் உட்காந்து அப்படியே பார்த்துட்டே இருந்த மெனுவை வேறு லெவலில் இருந்தது. எக்ஸாட்டிக் ஃபுட்ஸ் லைக் கேரளா ஃபுட்ஸ், இது பேசிக்கான கேரளா மல்லு ரெஸ்டாரண்ட். ஸோ ரொம்ப அழகாக இருந்தது. என்னடா நிறைய பேர் வந்து உள்ள 3 பேர் தான் உட்காந்துருங்கன்னா ஒருத்தர் கை கழுவ போனாங்க, மீதி 2 பேர் எங்களை சர்ப்ரைஸ் பண்ண போயிட்டாங்க. வாவ், இட்ஸ் அமேசிங் சர்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி நாங்களும் அமைதியாக உட்காந்துருந்தோம். அது யார் அப்படின்னா அவினாஷ் வில்லியம் மார்க்கஸ் அண்ட் அர்ச்சனாஜி ராஜகுமாரி. அவங்க 2 பேரை வந்து எங்களுக்கு ஆனிவர்சரின்னு சொல்லிட்டு போய் எங்களுக்கு கேக் வாங்குறதுக்காக போயிருக்காங்க. ஸோ அந்த டைமில் கேக்காக முக்கியம், சோறு தானே முக்கியம்னு சொல்லிட்டு நாங்கள் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நம்மளுக்கு ஒரு தனி சீட்டு கொடுத்து உட்கார வச்சு சாப்பாடு சாப்பிட வச்சுட்டாங்க. அவரும் ஒரு ஜாலியாகிட்டார். டக்குன்னு பார்த்தா ஓரமாக வந்து கேக் கட்டுறது யார் அதை பார்த்து நம்ம பட்டிங்க தான் உள்ள வந்து வா இட்ஸ் அமேசிங் வண்டர்ஃபுல் மூமெண்ட், ஹாப்பி ஆனிவர்சரி அப்படின்னாங்க. வா சூப்பரே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் சரி இருக்கட்டும் கேக் ஒத்திங்க ஓரமாக போய் அப்படியே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சாப்பாடில் இறங்கிட்டோம். சாப்பிட்ட அப்புறமே கேக் சாப்பிட்டா வயிறு ஃபுல்லாகிடும்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா அப்படின்னா பிரியாணி, பரோட்டா, அத்தா அல்ட்டியே, சிக்கன் டிக்கா மசாலா, அந்த எல்லாமே சூப்பராக இருந்தது. சரி ஃபஸ்ட்டு இதை கொளுத்துவோம் அப்புறமா அதை கொளுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தோம். பரோட்டா அண்ட் சைட் டிஷ் வந்து அமேசிங் டிஷ். அந்தளவுக்கு அழகாக இருந்தது. எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. சரி அதை முடிச்சோமா சாப்பிட்டோமா எல்லோரும் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு சரிப்பா ஒரு வழியாக கேக் வந்துச்சு, கேக்கை இது பண்ணி எல்லாமே சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டேபிள்லாம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ண சொன்னால் என்ன பக்காவாக க்ளீன் பண்ணிட்டாரு. அந்த கேக் ஒரு 4 வாட்டி திருப்பி கொளுத்த திருப்பி ஆஃப் ஆயிடுச்சு. அந்த கேக்கை வெட்டி சாப்பிட்றத விட அதை கொளுத்தி கட் பண்ணுறது தான் பெரிய டாஸ்க் ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் டமால்னு கட் ஆகிடுது ஒரு வாட்டியும். சரி ஏன்னா அந்தளவுக்கு ஏசி, அந்தளவுக்கு ஃபேனு எல்லாமே மேலே சுற்றிட்டு சரி இருந்தாலும் ஒரு மாதிரியாக குத்தி ஊடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒன் ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் வந்து சூப்பராக ட்ரை பண்ணாங்க. ட்ரை பண்ணது ஓகே ரெடி 1 2 3 ஊதுன்னு சொல்லிட்டு நான் ஊதிட்டேன். மொக்கா வாங்கி விட்டார் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சிக்கு உட்காந்து சரி அப்புறமா எல்லாமே கட் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டோம். இது எங்கே வாங்கினோம் அப்படின்னா அது எங்கே வாங்கணும்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. கூட எதிர்க்க உட்காந்து தான் தெரியும். அவன் தான் போய் வாங்கிட்டு வந்தான். அண்ணன் ஏதோ ஒரு கடை கிரசன்ட்டுக்கு எதிர்க்கு அப்படின்னு சொன்னால் பட் கேக் வாஸ் வெரி அமேசிங். ஸோ கேக் சாப்பிட்டு இல்லை நான் டப்பாவில் தூக்கி போட்டுன்னு போயிடலாம் அப்படின்ற போது இல்லைடா இருக்கட்டும் பரவாயில்ல எங்கே இருக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு எல்லாமே எடுத்து அவங்களுக்கு கொடுத்துட்டோம். ஸோ எல்லா கேக்குமே நாங்கள் பேக் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் அங்கே இருக்கிறதையும் சாப்பிட்டுட்டு கடைசியாக வந்து எங்களுக்கு டீ அப்புறமா வந்து ஒரு வித்தியாசமான ஒரு டிஷ் வந்தது. அந்த வித்தியாசமான டிஷ் பேர் நான் மறந்துட்டேன். அது போல் நாங்கள் தேங்காய் பாயசம் எல்லாமே சாப்பிட்டுட்டு பாப்பா அதுக்குள்ளே இருக்கா. ஸோ எல்லாமே சாப்பிட்டு நாங்கள் வந்து சரி போதுடா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து காரெல்லாம் செட் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே வந்து கிளம்பி அவங்கள வீட்டில் விட்டுட்டு நாங்கள் சிக்தால் பக்கம் வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறோம்.